வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கீழ்ப்பாக்கம், சேத்பட் மற்றும் ஸ்டெர்லிங் ரோட்டில் நடக்கிற பேஸ் 2 மெட்ரோ ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 இடத்துலையும் 3 சவாலான விஷயங்களையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சவால், என்ன சக்ஸஸ் பார்க்கலாம் வாங்க. சென்னை மெட்ரோ பேஸ் 2ஓட லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை மெட்ரோ பேஸ் 1, அதாவது சென்னை சென்ட்ரல் டு பரங்கிமலை வரை போகும் வழித்தடத்தில் இருக்கிற கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் நாம் இருக்கோம். இதுக்கு பக்கத்தில் தான் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு தான் பூந்தமல்லி ஹை ரோட். இந்த இடத்துல தான் சென்னை மெட்ரோ பேஸ் 2 கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இது மட்டும் இல்லை, நம்ம பார்க்க போகிற 3 மெட்ரோ ஸ்டேஷனும் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான். கரெக்டாக இந்த பேஸ் 2 கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வேலையெல்லாம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற பேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷனோட ஆப்போசிட்டில் இருக்கிற பேன்பே ரோட்டில் தான் பேஸ் 2 மெட்ரோ ஸ்டேஷனோட வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதனால இந்த பேன்பே ரோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ராஜரத்னம் ஸ்ட்ரீட் ரோட ஃப்ளவர்ஸ் ரோடு வழியாக பூந்தமல்லி ஹை ரோட் போகிற மாதிரி டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் 2 மெட்ரோ ஸ்டேஷன் ஏற்கனவே இருக்கிற பேஸ் 1, அதாவது சென்னை சென்ட்ரல் டு பரங்கிமலை வரை போகிற அந்த மெட்ரோ வழித்தடத்துக்கு கீழே போகிற மாதிரி சுரங்க வேலை நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இருக்கிற பேஸ் 1 சுரங்கப்பாதை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே இன்னொரு சுரங்கப்பாதை மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். இது கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வேலையில் இருக்கிற ஒரு சவாலான விஷயம். இந்த பேஸ் 1, பேஸ் 2 2 சுரங்கப்பாதை மெட்ரோ ஸ்டேஷனும் இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி அமைக்கப்படுறதுனால இது ஒரு முக்கியமான காரிடார் இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்க போகுது. ரெண்டு ஸ்டேஷனும் இன்டர் கனெக்ஷன் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால சென்னை சென்ட்ரல், சென்னை எக்மோர்லேருந்து பேஸ் 1 கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து பேஸ் 2 மாதவரம் நோக்கி போகிற மெட்ரோ ட்ரெயின் மூலமாக நேராக பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் போக முடியும். இந்த பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் பெரம்பூர் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த பேஸ் 2 மெட்ரோ லைன் அப்படியே அடுத்ததாக வர சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி போகும். இந்த கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த 2 மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நடுவில் இந்த மெட்ரோ லைன் ஒரு சவாலான வேலையை சந்திக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சேத்பட் ஈகோ பார்க். இந்த பார்க்குக்கு உள்ளே போனால் சேத்பட் லேக்குக்கு போக முடியும். இந்த சேத்பட் லேக்கோட சேர்ந்தா மாதிரி தான் இந்த சேத்பட் பார்க்கும் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த லேக் மேலே போட்டிங் போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த லேக்குக்கு கீழே மெட்ரோ ட்ரெயின் போக போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் 2ல் கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன் வரும். கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நடுவில் இந்த சேத்பட் லேக் இருக்கிறதுனால இந்த லேக்குக்கு கீழே இந்த லேக்கை கிராஸ் ஓவர் பண்ணி தான் இந்த மெட்ரோ லைன் சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகும். இந்த லேக்குக்கு கீழே, அதாவது தண்ணிக்கு அடியில் சுரங்கம் தோண்டும் வேலைன்றது ஒரு கஷ்டமான வேலை தான். இது சேத்பட்டில் இருக்கிற ஒரு சவாலான விஷயம்.
இந்த சேத்பட் லேக்குக்கு பக்கத்திலே தான் சேத்பட் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இதுதான் சேத்பட் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன். இது சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு வரை போற ட்ரெயின்ஸ்க்கான சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன். சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்ல சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்கு அடுத்ததா வர்றது தான் இந்த சேத்பட் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன். இந்த சேத்பட் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேஸ் 2 காரிடார் 3 மாதவரத்திலிருந்து சிறுசேரி வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சில் கீழ்ப்பாக்கத்துக்கு அடுத்ததாக வர்றது தான் இந்த சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டைரக்டாக பெரம்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் போக முடியும். இதனால முக்கியமான 2 ரயில்வே லைன், அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில்வே லைனையும் சென்னை பீச் ரயில்வே லைனையும் கனெக்ட் பண்ற முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன்ஸா இந்த 2 மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்க போகுது. இந்த சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து சிறுவாணி அப்படின்ற ஒரு டனல் போரிங் மிஷினை சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்ததா வர ஸ்டெர்லிங் ரோட் மெட்ரோ ஸ்டேஷனை நோக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன், ஸ்டெர்லிங் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் 2 மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நடுவில் மெட்ரோ லைன் இன்னொரு சவாலான வேலையை சந்திக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூவம் ரிவர் இருக்கு. இந்த கூவம் ரிவர் சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ஸ்டெர்லிங் ரோட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்கு. இந்த கூவம் ரிவருக்கு கீழே, அதாவது தண்ணிக்கு கீழே மெட்ரோ லைன் கிராஸ் ஓவர் பண்ணி போகிறதால இங்கேயும் மெட்ரோ வேலைன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சவாலான விஷயம்தான். சேத்பட்லேருந்து இந்த மெட்ரோ லைன் இந்த கூவம் ரிவரை கிராஸ் ஓவர் பண்ணி அப்படியே அடுத்ததாக வர ஸ்டெர்லிங் ரோட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகுது. இது ஸ்டெர்லிங் ரோட் ஜங்ஷன். இந்த ஸ்டெர்லிங் ரோட் ஜங்ஷன் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஜங்ஷன். இங்கேருந்து ரைட் சைடில் போனால் ஸ்டெர்லிங் ரோட் லயோலா காலேஜ் போக முடியும். லெஃப்ட் சைடில் போனால் காலேஜ் ரோட், விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சங்கர் நேத்ராலயா, சாஸ்திரி பவன் போக முடியும். நேராக போனால் அண்ணா சாலை, வள்ளுவர் கோட்டம் போக முடியும். நமக்கு பின்னாடி சேத்பட் குருசாமி பிரிட்ஜ் ஏறி இறங்கினா பூந்தமல்லி ஹைரோட் போக முடியும். இப்போ இங்கே இந்த மெட்ரோ வேலை நடக்கிறதுனால இந்த ரோடையெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டெர்லிங் ரோட் ஜங்ஷனில் நடக்கிற ஸ்டெர்லிங் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் வேலையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே தான் ஒரு சிறப்பான வேலை நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சேத்பட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து லான்ச் பண்ண சிறுவாணி டனல் போரிங் மிஷின் சேத்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கூவம் ரிவருக்கு கீழே சவால்களை எல்லாம் கடந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வெற்றிகரமாக ஸ்டெர்லிங் ரோட் மெட்ரோ ஸ்டேஷனை வந்தடைஞ்சது. இதுதான் இங்கே நடந்திருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். இதுக்கப்புறம் இந்த பேஸ் 2 மெட்ரோ லைன் அடுத்ததாக வர நுங்கம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி போகும். இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.